ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 4ஆம் இடத்தின் வலிமை என்ன, இதான் தலைப்பு. நம்ம ஜாதகத்தில் கேந்திரஸ்தானங்களில் ஒரு வீடு 4, 1வது கேந்திரம் என்று நம் லக்னத்தையும், 10வது கேந்திரம் என்பது நமது தொழில் ஜீவனஸ்தானத்தையும், 7வது கேந்திரம் என்பது நமது தொடர்புகளையும், சப்தமத்தையும், திருமணத்தையும், கூட்டாளிகளையும், பங்காளிகளையும் குறிக்கும். இந்த 4வது கேந்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன் சுகம், தாய் சுகம், தாய் நாடு, தாய் நாட்டுப்பற்று, பிதுராஜித சொத்துக்கள். பிதுராஜித சொத்துக்கள்னால் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. கல்வி, பட்டம், பதவி, அந்தஸ்து, பொருளாதார வெற்றி, நிலைத்த சொத்துக்கள், நிலைத்த வருமானம், நிலைத்த கௌரவம், நிலைத்த புகழ், நிலைத்த சந்தோஷம், இத்தனையும் கொடுக்கக்கூடியது நாள். 4வது கேந்திரம் அப்படிங்கிறது முக்கியமான கேந்திரங்களில் ஒன்று. ஒரு மனிதன் தன் தாயாரோடு கொண்டுள்ள உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் 4ஆம் இடத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தாய் நாட்டு பற்று ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்கும். இப்போ உதாரணமாக 4 பாவிகள் இருந்தாங்கன்னா தாய்நாட்டு பற்றே இருக்காது. வெளிநாடு போயிடணும், வெளியூர் போயிடணும், வெளி மாநிலம் போயிடணும், இது என்னையா ஊர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. வக்ர கிரகங்கள் 4ஆம் இடத்தில் அமர்ந்ததுனாலே வெளிநாடு போகணுன்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் கொண்டு தான் உங்களுடைய உயர் கல்வி தீர்மானிக்கப்படும். படிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டி, அந்த படிப்பை எப்படி பயன்படுத்துகிறீங்க, இந்த படிப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு சேர்க்கும் யோகிதைகள் இருக்கிறதா, கல்வி சரியானபடி உங்கள் வாழ்க்கைக்கு உதவுகிறதா அப்படிங்கிறது 4ஆம் இடம். இப்போ தாயாரின் வர்க்கம் தாய், தன்னுடைய உடல் ஆரோக்கியம், தன்னோட உடம்பு ஆரோக்கியம், தனக்கு இருக்கக்கூடிய நோய்கள், தன்னுடைய சுகம் எந்த அளவுக்கு இருக்கும், இவர் சுகமாக வாழ்கிறதுக்கு தேவைப்படுற விஷயங்கள். இப்போ ஒரு மனுஷன் சுகமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? சொந்த வீடு, முதல்ல ஆரோக்கியம், அது 4ஆம் இடத்தின் ரகசியம்தான். அதனுடைய வலிமையை கொண்டு தான் நம்ம அதை கணக்கிட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சொந்த வீடு, உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை, சொந்த வீடு. அடுத்து வாகனம், எங்கேயும் போக்குவரத்துக்கு போய் வர்றதுக்கான வண்டி வாகனம், அது 2 வீலரோ 4 வீலரோ இல்லை பெரிய சொகுசு கார்களோ எதுவாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தின் அடிப்படையிலே வரும். ஒருத்தர் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், இப்போ வீடு இருக்குது, கார் இருக்குது, தோட்டம், காலிமனைகள், பிதுராஜித சொத்துக்கள், பூர்வீகம் மூலமாக நமக்கு ஏதாவது சொத்துக்கள் கிடைக்குமா, அதை நம்ம அனுபவிச்சுக்க முடியுமா, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, எந்த அளவுக்கு நம்ம சேமிப்பு எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுருக்கோம், இதை தீர்மானிக்கிறதும் 4ஆம் இடம். நமது சேமிப்பின் வலிமை, முதலீட்டின் வலிமையை தீர்மானிக்கிறது 4ஆம் இடத்தின் வலிமை தான். 4ஆம் இடத்து அதிபதி உங்கள் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தாருனாலும் சரி, 4க்கு உடைய வீட்டில் ஒரு கிரகம் வலிமையாக வந்து உட்காந்துச்சுனாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமான வளர்ச்சி இருக்கும். இது போக 4ஆம் இடத்துல ஒரு சூட்சுமமான வலிமை இருக்குது. எந்த ஒரு ஜாதகத்துக்கு 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் இருக்கும். இது எப்படிங்கிறதை சொல்லிடுறேன். பொதுவாக 4ஆம் இடத்தில் வலுப்பெறக்கூடிய கிரகம் 2 பேர், அதாவது இயற்கையாகவே. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு அவர் தனி கணக்கு. பொதுவாக 4ஆம் இடத்துல வலுப்பெறக்கூடியவர்கள் பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும். இந்த சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்துல திக்பலங்கிற வலிமையை அடைவாங்க. சுக்கிரன் ஒரு பெண் கிரகம், சந்திரனும் ஒரு பெண் கிரகம். சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய பெண் கிரகம், அதாவது தாய், தாயாதி வர்க்கம், தாயின் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள், மூத்த சகோதரி, தன்னுடன் பணிபுரியும் பெண்கள். நம்ம மாமியாரை குறிக்கக்கூடியதும் சுக்கிரன் தான், அது சந்திரன் தான். தாயையும் குறிக்கிறது அவங்க தான், அக்காவை குறிக்கிறதும் அவங்க தான், சக ஊழியர்கள் உங்களோட வேலை செய்கிற பெண்களை குறிக்கிறதும் அவங்க தான், மாமியாரை குறிக்கிறதும் அதே சந்திரன். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பெண், மனைவி, வாழ்க்கை துணை, அதே மாதிரி சம வயதுடைய பெண்கள், இளம் பருவத்து பெண்கள், இவங்களையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். இவங்க 2 பேருமே 4ஆம் இடத்தின் வலிமையை பறைசாற்றுபவர்கள். எந்த ஒரு ஜாதகத்திற்கு 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், தாய்நாட்டு பற்று இருக்கும், தாயார் மேல் பாசம் இருக்கும், நிலைத்த சொத்துக்கள் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். 40 வருஷமாக இந்த வீடு எங்ககிட்ட இருக்குது, ஒரு 100 வருஷமாக இந்த சொத்து எங்கள் கையிலே இருக்குது, எங்கள் தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு அப்பா கிட்ட இருந்து எங்கிட்ட அதை அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னும் பெருசாக விற்கணுன்ற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பரம்பரையாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் 4ஆம் இடம் சார்ந்தது தான்.
பெண்களால் எப்போவுமே ஒரு ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அக்கா எதாக இருந்தாலும் தம்பிக்காக செய்வாங்க, அம்மா எதாக இருந்தாலும் மகனுக்காக செய்வாங்க, மனைவி எதாக இருந்தாலும் கணவருக்காக செய்கிறது. சக ஊழியர்கள் கூட பயங்கரமான வாழ்க்கையின் திருப்பு முனை ஹெல்ப்பை எல்லாம் கொடுத்துட்றது இந்த 4ஆம் இடத்தின் சூட்சுமத்தின் அடிப்படையில் தான். உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வலுவான கோள் அமர்ந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் அதிபதி போய் எங்கேயாவது வலுத்து நின்றார்னாலும் உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். கல்வியினால் மேன்மை அடைவாங்க, கைத்தொழில்னால மேன்மை அடைவாங்க, பட்டம் பதவிகளால் மேன்மை அடைவாங்க. இது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் மறைமுகமாக 4. இதில் 10ஆம் வீட்டுக்கு இது சமசப்தம ஸ்தானங்கிறதுனால சமுதாயம் மதிக்கத்தக்க பதவிகளை பெற்றுத்தர்ற ஒரு சூட்சுமமும் இந்த 4ஆம் இடத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். புரியுதுங்களா? ஸோ 4ஆம் இடம் உங்கள் சுகத்தையும், உங்கள் சொத்துகளையும், உங்கள் வாகன சுகத்தையும், உங்கள் தாயாரையும், உங்கள் அறிவையும், உங்களுடைய வளர்ச்சியையும், உங்களுடைய பதவியையும், உங்களுடைய உயர்கல்வியையும், உங்களுடைய முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சூட்சுமமான வீடு. ரகசியமான வீடுகளில் இதுவும் ஒன்று. ஒருத்தர் தன்னுடைய அறிவு என்ன அப்படிங்கிறத பறைசாற்றி கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை ரகசியமாக வச்சுக்கலாம். அது 4ஆம் இடம். தாயாதி வர்க்கத்தின் தொடர்பு ரகசியமாக வச்சுக்கலாம். 4ஆம் இடம். தனக்கு எங்கெங்கே சொத்துக்கள் இருக்குது ரகசியமாக வச்சுக்கலாம். 4ஆம் இடம். இதெல்லாம் பப்ளிசிட்டியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. தான் சுகம் அனுபவிக்கும் இடங்கள் என்னென்ன ரகசியமாக வச்சுக்கலாம். 4ஆம் 4, 8, 12 ரகசிய திரிகோணம். புரிஞ்சுங்களா? மோட்ச திரிகோணத்தின் சூட்சும வீடுகள் இவைன்னு சொல்லலாம். அப்போ 4 வழுக்கும்போது பெண்களால் ஆதாயம் கிடைக்குது, தாயாதி வர்க்கத்தினால் ஆதாயம் கிடைக்குது, கல்வியினால் ஆதாயம் கிடைக்குது, உங்கள் உடல் சுகத்தினால் ஆதாயம் கிடைக்குது, பொருளாதார வளர்ச்சி கிடைக்குது, பட்டம் பதவி கிடைக்குது, முன்னேற்றம் கிடைக்குது. ஸோ அவ்வளோ முக்கியமான வீடு இந்த 4. இப்போ 12 லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல எந்த கோள் வழுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச லக்னம்னா குருவும் சந்திரனும் 4ல் வழுக்கலாம். ரிஷப லக்னக்காரர்களுக்கு சூரியன் பவர்ஃபுல்லாக 4ல் உட்காரலாம். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதனே 4ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு உட்காரலாம். கடகலக்கண ஜாதகர்களுக்கு சனியும் சுக்கரனும் 4ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக ஆகலாம். இதில் பாருங்கள், சரலக்கணக்காரங்களுக்கெல்லாம் 2 கிரகம் அந்த இடத்துல வலுப்பெறும். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல வலுப்பெறலாம். கன்னிலக்கண ஜாதகத்திற்கு குரு 4ஆம் இடத்துல வலுப்பெறலாம். துலாலக்கண ஜாதகர்களுக்கு செவ்வாயும் சனியும் 4ஆம் இடத்துல வலுப்பெறலாம். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு சனி 4ஆம் இடத்துல வலுப்பெறலாம். வலுவான கோள் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வீட்டுக்கு அமைப்புகள் வரும். சுக்கரனும் சந்திரனும் அஃப்கோர்ஸ் 4ல் உட்காந்தாங்கன்னா திக்பலம், அது அடிஷனலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தனுர் லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதி குருவே 4ஆம் இடத்துல வலுப்பெறலாம். கூட சுக்கரனும் 4ஆம் இடத்துல வலுப்பெறலாம். சுக்கரன் வலுப்பெறதும் இந்த இடத்துல ஒரு அமைப்பாக வரும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாயும் சூரியனும் 4ஆம் இடத்துல வலுப்பெற்ற நிலையில் அமர முடியும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் 4ஆம் இடத்துல வலுப்பெற்ற நிலையில் அமைய முடியும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு 4ல் புதன் ஆட்சி வலுவோடு அமர முடியும். சந்திரன் சுக்கரன் அமர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திக்பலங்கிற வலிமை கிடைக்கும். ஸோ உங்கள் 4ஆம் இடம் வலுப்பதன் மூலமாக இத்துணை சந்தோஷங்களை நீங்கள் பெற முடியும். கல்வி, ஆரோக்கியம், சொத்துக்கள், தாயாதி வர்க்கம், பெண்களால் ஆதாயம், சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தின் வலிமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.